சிட்டு பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மே மாதத்தின் முதல் வெள்ளியாம் இன்று இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் திரு இருதய ஆண்டவர் நமக்கு தருகின்ற அளப்பரிய ஆற்றலும் நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் வந்து இருக்க நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை இன்று நமக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை ரிச்சர்ட் அவர்களோடும் தந்தை டேவிட் குழந்தை அவர்களோடும் இணைந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அந்த கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அந்த கடவுளைப் போல நாமும் இரக்கம் நிறைந்த செயல்களிலே ஈடுபடுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த சாயலை நாம் இன்னும் அதிகமாக உணர்கிறோம். இதுதான் இன்றைய நாளின் மைய செய்தியாக நமக்கு அமைகிறது. இதை உணர்ந்தவர்களாய் நாம் இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். நமக்கு கொடுக்கின்ற இந்த திருப்பலி நம் ஒவ்வொருவருக்கும் நம்முள்ளே உறைந்திருக்கின்ற அந்த இறைமையை வெளிக்கொணர உதவட்டும். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரின் சாயலிலே படைக்கப்பட்ட நாம் இரக்கமுள்ளவர்களாக பகிர்கின்ற மனமுள்ளவர்களாக வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி நமக்கு உதவட்டும். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு நாம் நம்மை தயாரிக்க நம்முடைய தவறுகள் பாவங்களுக்காய் இந்த நேரத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இரக்கமே உருவான இறைவன், அவருடைய சாயலாகவும் உருவாகவும் படைக்கப்பட்ட நான் தகுதியிருந்த நிலையில நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றான உறவே இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இயேசுவின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய
அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கமேலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணி உள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதர்களிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் பேறு பெற்றோம். உமது இல்லத்திலே தங்கிடுவோம் என்றும் உண்மையில் பேறு பெற்றோம்.
வாழ்வார்கள், எந்நாளும் உம்மை புகழ்வார்கள், உமது பேரன்பை எண்ணி மகிழ்வார்கள். படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, உமது ஆலயம் மேலானது. வேறிடத்தில் நான் வாழ்வதிலும் உமது ஆலயம் மேலானது. அருளும் மேன்மையும் அளிப்பவரே, அருளும் மேன்மையும் அளிப்பவரே, உமது உறைவிடம் எனக்கு புகழிடமே. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அழகானது, உமது இல்லமே அழகானது. படைகளின் ஆண்டவரே, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை
சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தாம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சத்தம் பத்திலேயே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பதால் சோர்வாக இருக்கீங்களா? ஆமாவா? உற்சாகமாக இருக்கீங்க இல்லையா? உற்சாகமாக சொல்லாமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை இயேசுவில் எங்களுக்கு பிரியமான திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, மே மாதத்தினுடைய முதல் வெள்ளி ஆகிய இன்று, ஏன் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நம்மிலே பலர் தவறாது இந்த திருத்தலத்திற்கு வருகிறோம். திரு இருதய ஆண்டவருடைய ஆசிரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆசிர்வாதம் என்றும் என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய உடனிருப்பு என்றும் என்னை பின்தொடர வேண்டும் என்கின்ற ஒரு பேராவலில் நாம் இந்த திருத்தலத்திற்கு ஒரு இறை குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இது சாத்தியமா? நம்முடைய வாழ்க்கையில் முடியுமா முடியாதா? திரு இறுதி ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? கண்டிப்பாக. ஓகே, சரி, நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள், சரிங்களா? நான் கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் கடவுளுடைய சாயலாகவும் அவருடைய உருவாகவும் படைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க மீண்டுமாக. நான் கடவுளுடைய சாயலாகவும் அவருடைய உருவாகவும் படைக்கப்பட்டிருக்கிறேன். கடவுள் இரக்கமாயிருக்கிறார், கடவுள் அன்பாயிருக்கிறார், கடவுள் மன்னிக்கின்றார், கடவுள் அமைதியிலே வாழ்கின்றார். ஆகவே நானும் இரக்கமாயிருப்பேன், நானும் இரக்கமாயிருப்பேன், அன்பாயிருப்பேன், பிறரை மன்னிப்பேன், பிறரோடு அமைதியில் வாழ்வேன். ஆமென், ஆமென், ஆமென். என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கடவுள் இப்படி இருக்கிறார், அவருடைய சாயலாகவும் உருவாகவும் படைக்கப்பட்ட நான்
இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை நாம் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு மனநிலை மாற்றத்தை அறிவுறுத்தி சில காரியங்களை நம்முன் எடுத்து வைக்கிறது. முதல் வாசகத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் தலைமை சங்கத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக? பரிசு கொடுப்பதற்காகவா? எதற்காக அழைக்கப்படுகிறார்கள்? எச்சரிக்கை. எச்சரிக்கை. நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம், நீங்கள் மீண்டுமாக இந்த பெயரை உங்களுடைய வாயிலே சொல்லக்கூடாது. இந்த பெயரை பற்றி நீங்கள் பிறருக்கு போதிக்க கூடாது. யாருடைய பெயரை? யாருடைய பெயரை? இயேசுவினுடைய பெயரை. ஏனென்றால் தலைமை சங்கத்தினர் இயேசுவை கொலை செய்துவிட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற ஒரு நிம்மதியிலே அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஒரு செய்தி, மகத்தான ஒரு செய்தி வருகிறது. என்ன? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், மரணத்தை வென்று விட்டார். அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்களுடைய மனித மனநிலை அதை ஏற்க மறுக்கிறது. ஆனால் அதில் ஒரு நல்லவர் இருக்கிறார். அவருடைய பெயர் கமாலியல். வெரி குட், கமாலியல். அவர் என்ன சொல்லுகிறார்? எப்பா, அது ஒரு மலை மாதிரி இருந்த நீ அதில் போய் முட்டிக்கிட்டா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். ஆனால் அதே ஒரு மணலாக இருந்தால், மணல் திட்டாக இருந்தால் அதுவே மறைந்து போய்விடும் காற்றில். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக தோற்று போய் விடுவீர்கள். ஆகவே இவர்களை விட்டு விடுங்கள். இவர்கள் மனித தன்மையினால் பிறந்தவர்கள், மனித தன்மையினால் வளர்ந்தவர்கள், மனித தன்மையை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அழிந்து போய் விடுவார்கள். ஆனால் இவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளுக்காக செயல்படுகிறார்கள் என்றால் நீங்க முட்டி மோதனாலும் அதை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனநிலை மாற்றம் வேண்டும் என்று கமாலியேல் அங்கே அறிவுறுத்துகிறார். நற்செய்தியிலே பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கூடி வந்த மக்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். சரிங்களா? அவர் நினைச்சா கண்டிப்பா அது நடக்கும். ஆனால் அவருடைய சீடர், அவருடைய திருத்தூதர் யாரு? பிலிப்பு மனித மனநிலை கொண்டவராக பேசுகிறார். என்ன என்ன பேசுறாரு? என்னங்க ஆண்டவரே சொல்றீங்க? அங்க பாருங்க, ஆண்களுடைய கூட்டம் மட்டும் ஏறக்குறைய 5000 இருக்கும் போல இருக்கு. இத்தனை பேருக்கு நாம் உணவு எங்கிருந்து கொடுப்பது? அதாவது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே ஏற்படுகின்ற ஒரு மனநிலை. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், திருத்தலத்திற்கு செல்லுகிறோம், ஜபங்கள் ஜபிக்கிறோம், திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். ஆனாலும் நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது? மனிதத்தை சார்ந்ததாக இருக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், கடவுள் எனக்கு எல்லா விதமான ஆசிரியம் வழங்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை நாம் மறந்து வாழ்கின்ற ஒரு மனநிலையில்தான் பிலிப்பும் இவ்வாறு பேசுகின்றார். ஆனால் மாறிவிட்டார். ஆண்டவர் இயேசுவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு அவருடைய வார்த்தையினால் அவர் ஈர்க்கப்பெற்று இறுதியிலே ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் கொடுக்கின்ற அளவிற்கு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டார் திருத்தூதர் பிலிப்பு. ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் சொன்ன அந்த உறுதிப்பாட்டு, நமக்கு நாமே எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிப்பாட்டு, கடவுளுடைய சாயலாக அவருடைய உருவாக நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன், கடவுள் இரக்கமே உருவாக இருக்கிறார், ஆகவே நானும் இரக்கமுடையவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். என்னுடைய மனித மனநிலையிலே நான் பிறருக்கு உதவாத நிலையிலே இருக்கலாம்,
பிறருடைய துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு கண் திருப்பி நான் செல்லலாம். ஆனால் அதே மனநிலை இறை தன்மையை சார்ந்ததாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவை போல இரக்கம் கொண்டவர்களாய் பிறருக்கு உதவுகின்ற பிள்ளைகளாய் நம்மால் மாற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதர் இருக்கிறார், பெரிய பணக்காரர், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆனால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சாத்தான் வருகிறான், அவரை தாக்குகிறான், அவருடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறான். ஒரு நாள் அவர் யோசிக்கின்றார். இறுதியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கோயிலுக்கு போவேன், போய் இயேசுவை என் கூடையே இழுத்துட்டு வந்து என் வீட்டில் வச்சுப்பேன். அப்போ அந்த சாத்தான் என்னை எப்படி என்ன செய்கிறான் என்று நான் பார்க்கிறேன் என்று அவர் உடனே கோயிலுக்கு ஓடுகிறார். இயேசுவை கையோட தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார். முதல் மாடியில் இருக்கிற பெரிய அறையிலே அவரை தங்க சொல்லிவிட்டு, இயேசுவே, இது உங்கள் அறை, நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அடுத்த நாள் சாத்தான் வருகிறான், அவரை அடிப்பதற்காக, தாக்குவதற்காக. இப்போ சாத்தான் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான், மனிதா, இந்த வீட்டிற்கு உரிமையாளன் யார் என்று. இப்போ அந்த மனிதன் சொல்கிறான், வேற யாரு, நான் தான், என் சம்பாதத்தில் இதை கட்டினேன், இதை மேலே எழுப்பி இருக்கேன், இதெல்லாம் என்னுடையது தான் என்று பெருமிதத்தோடு சொன்னான். அடுத்த நொடியே பட்டார் நடிக்குது சாத்தான், கீழே விழுந்துடுறான். விழுந்து குச்சுயிராக இருக்கும் பொழுது தான் யோசிக்கின்றான், நான் என்ன இப்போ தப்பாக சொன்னேன், இது ஏன் வீடு தானே, அப்படி இருந்தும் இந்த சாத்தான் என்னை அடிக்கிறானே, ஏன் இயேசு ஆண்டவர் முதல் மாடியிலே தங்கி இருக்கிறார், அவருக்கும் கூட அவன் பயப்பட மாட்டேங்கிறானே என்று சொல்லி இந்த மனிதன் என்ன செய்வது என்று பார்க்கிறான். ஸோ ஒருவேளை இயேசுவுக்கு சின்ன ரூமாக கொடுத்துட்டோமோ. மேலே போகிறான், இயேசுகிட்ட போய் சொல்கிறான், இயேசுவே, இந்த முதல் மாடியில் இருக்கிற இந்த அறை மட்டுமல்ல, இந்த முதல் மாடியே உங்களுக்கு தான் சொந்தம், வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். அடுத்த நாளும் சாத்தான் வரான், வந்து அதே கேள்வியை கேட்கிறான். என்னவென்று கேட்கிறான், என்னன்னு கேட்கிறான், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யார் என்று, உரிமையாளன் யார் என்று. மீண்டுமாக அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான், நான் தான், வேற யார் அப்படின்னு சொல்ல மறுபடியும் சாத்தான் பட்டுன்னு போட்டு போயிடுச்சு. பயங்கரமாக வேதனை இந்த ஆளுக்கு, என்னடா இது, இப்படியுமா, இயேசு கூட இருந்துமா எனக்கு இப்படி சோதனை என்று சொல்லி, சரி இதை நாம் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு சாத்தான் மீண்டுமாக அடுத்த நாள் வருகிறான். அதே கேள்வியை கேட்கிறான், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யார் என்று. அப்போ தான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறா, ஐயா நான் இல்லையா, நான் உரிமையாளனே இல்லை. ஒருத்தர் மாடியில் தங்கி இருக்கிறார், அவர் பேர் இயேசு, அவருடைய வீடு தாயா இதுன்னு சொல்ல சாத்தான் வாளை சுருட்டி கொண்டு ஓடி விடுகிறான். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய மனநிலை என்னை சார்ந்ததாக இருந்தால் அங்கே துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, சோதனை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்கிறேனோ, எப்பொழுது என் மனநிலையை இயேசுவினுடைய மனநிலையாக நான் மாற்றிக்கொள்கின்றேனோ, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது. அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, மனித நேயம் வளர்ந்தூங்கி நிற்கிறது. ஆம் என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் வருகின்ற பொழுது இதய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய இதய அன்பிலே நிலைத்திருங்கள். என்ன செய்யணும், அவருடைய இதய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வளமோடு வாழ முடியும் என்கின்ற ஒரு அருமையான உண்மையை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அவை பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்து காட்டிவிட்டார். இப்படி நீங்கள் வாழ்ந்தாதான் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இறை சாயலோடு அவருடைய உருவோடு நீங்கள் வாழ முடியும். என்னை போல இருங்கள், உங்களுடைய மனநிலையை என்னுடைய மனநிலையாக மாற்றிக்கொள்ளுங்கள், வெற்றி உங்களுடையதே என்று சொல்லி நமக்கு வாழ வழிகாட்டி சென்றிருக்கிறார். ஆகவே அந்த வழியிலே வாழ, அந்த இயேசுவின் பாதச் சுவடுகளை நாம் பின்பற்றி வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
ஆயிரமே அரவணைக்கும் கரமேந்தி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரமேந்தி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன் என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார் தேவா உந்தன் பலியாக என்னை தந்தேன். என்றும் இந்தன் பணி வாழ்வை மாற்றிடுவார். தேவா எந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தினருக்காகவும் மதுரை எதிர்த்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, அன்பாந்தவும் திருமகன் இயேசுவினுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீ கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை வானங்களுக்கு எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமா.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினார் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்து போது அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக தந்தையே, இதோ இந்த நாளிலே இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து இந்த நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக பக்தியோடு இந்த திரு இருதய திருத்தலத்தில் மன்றாடி ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிருப்பீராக. நாங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே முன்வைத்து மன்றாடுகின்ற காரியங்களையும், இன்று இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களையும் அவருடைய கருத்துக்களையும் கனிவோடு கண்ணோக்கும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமதன்பையும் அமைதியையும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்ப இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்கள் பாவங்கள், குற்றங்குறைகள், மனித பலவீனங்கள் இவைகளை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி ஒற்றுமையையும் அமைதியையும் உம்முடைய விசுவாசிகளுக்கு வாழ்க்கையிலே தேவையாக இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் உண்மையான அன்பையும் அமைதியையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வாம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி. செம்மறியாகி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இரக்கமானவர், அன்பானவர். தம் இதயத்தோடு இணைந்து செயல்பட நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்ற அன்பு தெய்வம் இயேசுவின் திருஇருதயம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். சங்கீதமே இறைவானித்தும் அது உணராகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். சங்கீதமே இறைவானித்தம் அது உணராகுமே. காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுவேன். எந்த உணர்வோடு போராடுவேன். உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா வா.
உணவாகுமே. கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவே. உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மகிழ்ந்திடுவே. என் கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவே. உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மகிழ்ந்திடுவே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் அது உனதாகுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த வணக்க மாதத்தின் முதல் வெள்ளியாம் இன்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இங்கு நம்மோடு மீண்டுமாக வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அருள் தந்தை ரிச்சர்ட் மற்றும் வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை டேவிட் குழந்தை, இவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை ரிச்சர்ட் எல்லோருக்கும் தெரிந்தவர்தான். தற்சமயம் வட இந்தியாவிலே ராஞ்சியிலே குருமானவர் பயிற்சி இல்லத்திலே அந்த பயிற்சி இல்லத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மே மாதத்திலே ஒவ்வொரு தினமும் காலை 11 மணிக்கு வழக்கம் போல் எல்லா நாட்களிலும் திருப்பலி இருப்பதைப் போல இருக்கும். மாலை 6:30 மணிக்கு ஒவ்வொரு தினமும் நம்முடைய அன்னையினுடைய திருவுருவத்தின் முன்பாக, ஆலயத்திற்கு முன்புறமாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய திருவுருவத்தின் முன்பாக திருச்செப மாலையும், முடிந்த நாட்களிலே அந்த திருச்செப மாலை முடிந்த பிறகு திருப்பலியும் நடைபெறும். எனவே நீங்கள் ஒருவேளை விடுமுறை நாட்களிலே மாலை வேளைகளிலே இங்கே திருத்தலத்திற்கு வர விரும்பினால் அந்த திருப்பலியையும் நீங்கள் கண்டு பங்கு பெற்று ஆண்டவருடைய அருளோடு இல்லம் செல்லலாம்.
அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே அறிந்ததைப் போல நம்முடைய திருத்தலத்திற்கு நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து புதிதாக ஒரு திருத்தல அருள் பணியாளர் பங்குத்தந்தை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அருள் தந்தை ஜான் வசந்த் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவகோட்டையில் இருக்கக்கூடிய ஆனந்தா கலை கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நீண்ட நெடுங்காலம் அந்த கல்லூரி பணியிலே, கல்வி பணியிலே அவர் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். இந்த திருத்தலத்திற்கு அவர் அடுத்த மாதத்திலிருந்து இங்கே திருத்தலத்திற்கு அவர் திருத்தலத்தினுடைய அருள் பணியாளராக பொறுப்பேற்கவிருக்கின்றார். திருத்தலத்தின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பிலும் நம்முடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய பணி சிறக்க நம்முடைய ஜெபங்களையும் நாம் உரித்தாக்குகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடந்த காலங்களிலே இந்த திருத்தலத்திற்கென்று நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் பணியாற்றிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், இந்த ஆண்டு பணியாற்றக்கூடிய அருள் சகோதரர் பெர்க்மான்ஸ் உள்ளிட்ட உடன் அருள் சகோதரர்கள், பணியாளர்கள், கன்னியர்கள், அதேபோல் இடைக்காட்டூர் மக்கள், சமூக முன்னேற்ற சங்கத்தினர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய திருத்தல பணியாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருத்தலத்தினுள் முதுகெலும்பாக திகழக்கூடிய நம் திரு ஆண்டவர் மீது மிகுந்த பற்றுறுதியும் அன்பும் நேசமும் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலத்தின் திரு பக்தர்கள் உங்கள் ஒருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத் தந்தையே, இறைவா, இந்த அன்பின் அருளடையாளும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக இவ்வாறு நாங்கள் உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தினிடம் என்றும் ஈர்க்க பெற்றவர்களாய் எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இடைக்காட்டோர் திரு ஆண்டவரின் இதய அன்பிலே நிலைத்திருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய திருத்தலத்தில் வேண்டப்படும் சிறப்பு வேண்டுதல் ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, உமது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோம். நவவிலாச வானதூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனார், ஞான கிருத்தியர், பிராதமிகர், பலவத்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாலர்களே, இத்திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பர்த்தலோமேயு,
புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு அருளப்பர், சிம்போரியன், ஜெர்மன், லோயலா இக்னாசியார், மலோசியஸ் கொன்சாகா ஞான பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், ஹோட்டா பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாட்டர், மார்ஷியல், டினோனஸ், கொலம்பியன், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோயோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தாள், மார்கரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கொலை, தெரசா, மக்தலேன், மார்த்தாள், பிலோமினான், சோரேல் ஆகியோர்களே, அருட்தந்தை பிரடினான்செல் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக இங்கு வீற்றிருக்கும் புனிதர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. அன்பாயிருக்கின்றவர், இரக்கமாயிருக்கின்றவர், தமது இதயத்தோடு இணைந்து செயல்பட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்ற அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசுதோ நமது மத்தியில். ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார், ஆகவே நாம் அவரை அன்பு செய்கிறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார், ஆகவே அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒன்றாய் குழுமையிருக்கிற ஒரு இறை சமூகமாக பிரியமான பிள்ளைகளை ஆர்ப்பரிப்போடு அக்களிப்போடு இயேசு என்னை அன்பு செய்தது போல நானும் அவரை அன்பு செய்வேன், அவரை ஆராதிக்க நான் ஆவலாய் இருக்கிறேன் என்று சொல்லேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என் ஆண்டவரே என்று அனைவரும் கைதட்டி அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன், ஆமென். இன்னும் அதிகமாய் மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் Oh, power, more of you, my love. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரம் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. கரம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. More love, more power, more of you Jesus in my life. Jesus in my life. More
my heart. I will worship you with all of my might. I will worship you with all of my strength. For you are my Lord. For you are my Lord. இயேசுவே ஆண்டவரே For you are my Lord. For you are my Lord. எபினேச தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கின்றது. இதோ கரம் நீட்டி நமக்கு அதிசயம் செய்கின்ற தேவன் இதோ நமது மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அதிசய தேவன் இதோ நமது வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற தேவன், நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கின்றது. இதோ நமது மத்தியில் ஆர்ப்பரிப்போடு எபினேச தேவன் உதவி செய்கின்ற தேவன் பாடி துதிப்போம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இயேசப்பா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் கரம் உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதிக்கிறது. ஆராதனை எல்ரோயி தேவன் நம்மை கண்டு கொண்டவர், நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த உலகம் நம்மை மறந்திருக்கலாம், பெற்ற தாய் கூட நம்மை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறவாத தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய், அரவணைக்கின்ற தேவனாய், யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவராய் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற எல்ரோயி தேவன் இதோ நமது மத்தியில் ஆர்ப்பரிப்போம், பாடி துதிப்போம். எல்ரோயி எல்ரோயி அப்பா என்னை கண்டீரே நன்றி. பாருங்க, எல்ரோயி தேவன் என்னை கண்டவர், என்னை கண்டீரே என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். எகுவோரப்பா நம்முடைய வாழ்க்கையில நோய் நொடிகளை சுகமாக்குகின்ற தேவன், நமக்கு நிம்மதியை கொடுக்கின்ற தேவன், அமைதியை கொடுக்கின்ற தேவன் எகோவரப்பா தேவன் இதுவும் நமது மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை சுகம் கொடுக்க வந்திருக்கிற தேவனை கண்டுகொண்டு அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியான நிலையில அவரை இன்னும் அன்பு செய்ய, அவரை இன்னும் ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல இதோ நமது குரல் வளம் மிகுந்த அந்த வார்த்தைகளை ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இணைந்தவர்களாய் பாடி துதிப்போம். எகுவாரப்பா எகுவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீர் ஆண்டவரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அப்பா ஆராதனை ஆராதனை
ஆராதனை. எல்லாரும் கரமுயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஓலா 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 More power, more power, more of you in my life. Jesus in my life. More love, more power, He's on the more of you நமக்கு வல்லமை கொடுக்கிறது. I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. இயேசுவே I will worship you with all of my strength. For you are my முழு Lord. உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு, முழு வல்லமையோடு You are my Lord. You are my God, Jesus, you are my God. For you are my Lord. For you are my Lord. ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஆராதனை. போற்றுகிறோம், துதிக்கிறோம், வழிபடுகின்றோம். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, இதே ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவுக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணித்த பிள்ளைகளாய் பக்தியோடு இந்த நவநாள் பக்தி முயற்சியிலே பங்கெடுப்போம். இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே, மனிதன் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரே, மணமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீத் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோம். மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் சிநேக அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிற இதயம். பாடி துதிப்போம். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினம் நீ எங்கள் ஸ்நேகமாயிருப்பீ. தேவதயாநிதியே, யாரும் செய்து தினமும் நீர் எங்கள் தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீ. நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோம்.
நன்றி இல்லாமல் உன் துயை மறந்தோ நாளி போதழுதோ நன்றி இல்லாமல் உந்தையை மறந்திருக்கிறோம், தயை மறந்தோ எண்ணி அழுது கொண்டிருக்கிறோம். நாளி போதழுதோ தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தயை உனக்கு இயல்பாமே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. நன்றி கூறுவோம். இத்திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல் வாழ்வையும் தந்து வருவதற்காக இடைக்காட்டூர் இயேசுவின் திருஇறுதிய திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு நாம் வரும் பொழுதெல்லாம் தம்முடைய ஆசீராலும் தம்முடைய அருள் கொடைகளாலும் நம்மை நிரப்புகின்ற தேவனை ஒரு சில வினாடிகள் இணைத்து பார்ப்போம். நம்முடைய தேவைகளிலே, நமக்கு தேவையான நேரங்களிலே உதவியாயிருந்திருக்கிறார். அருட்கரம் நீட்டி நம்மை வழிநடத்தி இருக்கிறார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக மிகவும் பாடுபட்டு உழைத்து இந்த திருத்தலத்தை உயர்த்தி நிறுத்தியிருக்கிற பாசமிகு தந்தை முனைவர் இம்மானுவேல் தாசன் இறை கொடையாக இந்த திருத்தலத்தில் பணியாற்றிய இந்த 5 வருடங்களுக்காக நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் இதை ஆண்டவர் துணை நின்று அவரை வழிநடத்தி இருக்கிறார். அருமையான இறையரசை இந்த பகுதியிலே கட்டி எழுப்பியிருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களையும் நலன்களையும் நினைத்து பார்த்து எல்லாம் உமக்காக இயேசுவின் திரு இருதயமே என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து எல்லாம் உமக்காக என்ற அந்த பாடலை பக்தியோடு பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் உமக்காக உமக்காக எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக சேர்ந்து பாடுவோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திரு இருதயமே, எந்த சிந்தனை சொல் செயல் அனைத்தும் என் உடல் பொருள் ஆவி ஒவ்வொன்றையும் அது திருப்பாதத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்.
உமது அதிமிக மகிமைக்காகவே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து நீர் விரும்புகின்றபடி எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள, என் மனநிலையை மாற்றிக்கொள்ள இயேசுவே எனக்கு உதவியாய் வார். பாடி செபிப்போம். எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் உடல் பொருளாவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவே. இயேசுவின் திவ்ய திருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் முழந்தாள் படியிடுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நமது இறுதி அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிதருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி இழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் முது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகின்றோம். உமது திரு இறுதிய நவநாளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உம்முடைய இதய அன்பர்கள் இவர்களுக்கும் மேன்மேலும் உமது இருதய பக்தியில் இவர்கள் நிலைத்திடவும் இக்குடும்பங்களை சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது தீர்த்துக் கொள்ளுங்கள். அவர் கரம் உயர்ந்திருந்த பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் போரிலே வெற்றி அடைந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அவர் கரம் தளர்ந்ததோ அவர்கள் பின்னடைந்தார்கள் போரில. கரம் உயர்த்துகின்ற நம்முடைய வாழ்க்கையில இறைவன் ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நிரம்ப கொடுக்க வேண்டுமாய் கரம் உயர்த்தி ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்க. கேளுங்க, கொடுக்கிற. தேடுங்கள், உங்களுக்கு அகப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்ல. இதோ வல்லமையை நாடி தேடி வருகின்ற எல்லாருக்கும் இயேசு ஆண்டவருடைய பெயராலே நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் தந்தையாக இறைவன் அபரிவிதமாய் நமக்கு கொடுப்பார் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழில்களை சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். நோய் நொடிகள் நீங்க ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் நடைபெறணும். பிள்ளை பேற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும். இளைய சமுதாயத்தினர் கடமையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும். தீய சக்திகள் அகல வேண்டும். இறைவனுடைய மாட்சி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஒரே நம்பிக்கை, என் இயேசு எனக்கு குணமளிப்பார். என் இயேசு என்னை வழி நடத்துவார். என் பாவங்களிலிருந்து என்னை விடுவிப்பார். என் கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். என் கவலையை போக்குவார். என்னை தெரிந்த இறைவன் என்னை நிச்சயம் காப்பார். நம்பிக்கையிலே அனைவரும் குணமளிப்பார், இயேசு எனக்கு குணமளிப்பார் என்ற பாடலை நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம்.
குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்து உன் கவலைகளில் இருந்து குணமளிப்பார் இயேசு, கவலையில் இருந்து உன் கண்ணீரில் இருந்து குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. பள்ளத்தாக்கை போன்ற என்னுடைய வாழ்க்கை கரடுமுரடான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. யாராவது கரம் கொடுப்பார்களா? யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? இந்த இயக்கத்துல என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துறேன் என்று சொல்லுகிறேன். அபய குரலை எழுப்புகிறேன். ஐயோ ஐயோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது என்னை காப்பாற்றுவீர்களா என்று நான் கதறி அழும் பொழுது, மகனே மகளே, நான் உனக்கு உதவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் என் கண் பிடித்து வழி நடத்துகிறார். என்னை தெரிந்த இறைவன் கண்டிப்பாக என்னை என் பாவங்களிலிருந்து, என் நோய்களிலிருந்து, என் கவலையிலிருந்து காப்பாற்றி வழி நடத்துவார். நம்பிக்கையோடு பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்திடுவார், அபய குரலை கேட்கும் போது உதவி தந்திடுவார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்திடுவார், அபய குரலை கேட்கும் போது உதவி தந்திடுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே, உன்னை நிச்சயம் காப்பாரே. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்து கண்டிப்பாக குணமளிப்பார். குணமளிப்பார் இயேசு, குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. அனைவரும் கரம் உயர்த்துவோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உம் பேரில் வைக்கிறேன். இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உம் பேரில் வைக்கிறேன். ஆமென் 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 ஆமென். விழுந்தால் படியிடுவோம். நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு முதல் வெள்ளியன்றும் நாம் ஜெபிக்கின்ற இயேசுவின் திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபத்தை தந்தை டேவிட் குழந்தை அவர்கள் வழிநடத்த அனைவருமாக இணைந்து இந்த ஜெபத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப் பெறுகின்ற இனிய இயேசுவே, முதன்பான இருதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உரையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும்
ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொல்லப்பட்ட நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் மத அன்பின் தேவ நற்கருணையை மனப்பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்குபடுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த ஈடுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள்துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரின் கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறருக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் தடுக்கவும் பலரை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாய் இருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தன்னையோடும் தூய் ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை வலிமை வாழ்த்து யாவுமாக அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறையுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். எழுந்து நிற்போம். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடி
நடக்கணுமே நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே வானத்திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும் தெய்வ வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்று அன்புமயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களது அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதிப்பாடல் முடிந்தவுடன் ஆலயத்திற்கு முன்பு கொடியிறக்கத்தோடு இன்றைய நாளின் திருநிகழ்வுகள் நிறைவு பெறும். இயேசுவின் இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். நீருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும்
சீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.